தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். உலக நாடுகளின் ஒற்றுமைக்காக இலங்கை வழங்கும் பங்களிப்பை அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் பாராட்டியுள்ளார். அமெரிக்காவுக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நேற்று நியூயார்க் நகரில் சந்தித்த போது பில் கிளின்டன் தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். நேற்று ஆரம்பமான கிளின்டன் பூகோள முன்முனைவு அமைப்பின் அமர்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு பில் கிளின்டன் ஸ்நேகபூர்வ வரவேற்பு அளித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டனினால் 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பூகோள முன்முனைவுக்கான அமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த அமர்வின் ஆரம்ப நிகழ்வில் பல அரசு தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது தற்போதைய உலகில் எதிர்நோக்கப்படுகின்ற பொருளாதார நெருக்கடிகள், கல்வி, சுற்றாடல், எரிசக்தி மற்றும் உலக சுகாதாரம் ஆகிய விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க் சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசு தலைவர்கள் சிலரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஸ்லோவேனியா, கிர்கிஸ்தான், நைஜீரியா ஆகிய நாடுகளின் தலைவர்களுடன் ஜனாதிபதி நேற்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. நைஜீரிய ஜனாதிபதி குட்லக் ஜொனத்தனுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது பொருளாதார மற்றும் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இலங்கை தேயிலை குறித்து ஆய்வை மேற்கொள்ளும் பொருட்டு பிரதிநிதிகள் குழு ஒன்றை நாட்டிற்கு அனுப்பி வைக்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கிர்கிஸ்தான் ஜனாதிபதியிடம் கோரியுள்ளார். பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிலக்கணி வெடிகளை அகற்றல் மற்றும் உள்ளக இடம்பெயர்ந்தவர்களை மீள குடியேற்றல் ஆகிய நடவடிக்கைகளின் முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. இது தவிர மத்திய மற்றும் தெற்காசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க பிரதி ராஜாங்க செயலாளர் ராபர்ட் பிளேக்கையும் ஜனாதிபதி சந்தித்துள்ளார். அனைவரும் தமக்குரிய பொறுப்புகளை உரியவாறு நிறைவேற்றுவார்களாயின் ஆச்சரியமிக்க நாட்டை உருவாக்குவதற்கான பயணத்தை வெற்றி கொள்ள முடியும் என பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவிக்கிறார். பயாகலையில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பாதுகாப்பு செயலாளர் இந்த கருத்தினை குறிப்பிட்டார். பிரதி அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தனவின் தலைமையில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட பயாகல கந்தேவத்த ஸ்ரீ சிறுமுனை விகாரியை திறந்து வைக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். அனைவராலும் நாட்டுக்காக ஏதாவது ஒரு சேவையை செய்ய முடியும். தமக்கு வழங்கப்பட்டுள்ள கடமைகள் மற்றும் பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றினால் ஆச்சரியமிக்க நாட்டை உருவாக்கும் பயணம் வெற்றியளிக்கும். பாதுகாப்பு செயலாளர் ஏன் குப்பைகளை இழுக்க வேண்டும் என பத்திரிகை ஒன்றில் பார்த்தேன். குப்பைகளை அடி ஏதேனும் ஒரு சேவையை வழங்க முடியும் என்றால் அதனையே அரசு அதிகாரி என்ற வகையில் நாம் செய்ய வேண்டும் என கருதுகிறேன். කුණු ඇදලා හරි කරන්නට පුළුවන් නම් මම හිතන්නේ ඒක තමයි රාජ්‍ය නිලධාරියෙකු වශයෙන් අපි කර යුතු දේ. கடந்த 2 நாட்களுக்குள் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 5 உயிரிழந்துள்ளனர். பல்மடுலையில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்ததுடன் குழந்தையொன்றும் காயமடைந்துள்ளது. ரத்தினபுரி பெல்மடுள்ள போகுட அறைய பகுதியில் இன்று காலை 9 மணியளவில் முச்சக்கர வண்டி ஒன்றும் கப் ஒன்று மோதியுள்ளது. சம்பவம் தொடர்பில் கப் வண்டியின் சாரதியும் அதில் பயணித்த மற்றொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 அங்கனுகோள பெல்லச பகுதியைச் சேர்ந்தவர்கள். மகரகம பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்ள சென்றிருந்தவர்களே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளனர். 52 வயதான பியதாச சமரகோன், அவரது மனைவி கீதானி ரேணுகா கமகே ஆகியோர் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்த மற்ற நபர் ரேணுகா கமகேவின் தாயான லீலி விஜயலதாராட்சி. உயிர் தப்பிய 10 வயது சிறுவனான ஜனத் சமுத்திக சமரகோன் ரத்தினபுரி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். காலிக்கொழும்பு பிரதான வீதியின் பலப்பிட்டி பகுதியில் கார் ஒன்றும் பவுசர் ஒன்றும் மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த குறித்த பெண்ணின் கணவன் பலப்பிட்டி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
பிலியந்தலை மொரட்டுவ வீதியின் கொஸ்பெலன பாலத்திற்கு அருகில் இன்று மாலை 2 பஸ் வண்டிகள் விபத்துக்குள்ளானதில் 22 பாடசாலை மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். பஸ் வண்டியின் வேகத்தடை செயற்படாமையினால் விபத்து நேர்ந்துள்ளது. காயமடைந்த மாணவர்கள் பிலியந்தலை மற்றும் லுணாவ வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதுடன் காயமடைந்த 2 பஸ் வண்டிகளினதும் சாரதிகள் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்ற ரீதியில் 2018ஆம் ஆண்டின் பொதுநலவாய அமைப்பு விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை மேற்கொள்ளும் முயற்சியை சர்வதேச சமூகம் பாராட்டியுள்ளது. இலங்கையின் முயற்சியை பாராட்டுவதாக இந்நாட்டிற்கு விஜயம் செய்த பொதுநலவாய அமைப்பின் ஐரோப்பிய பிரதிநிதிகள் சிலர் தெரிவித்துள்ளனர். 2018ஆம் ஆண்டின் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை ஆஸ்திரேலியாவுடன் போட்டியிட்டுள்ளது. இந்த போட்டி கோல்ட் கோஸ்ட், ஹம்பாந்தோட்டை ஆகிய 2 நகரங்களுக்கு இடையில் நடைபெறவுள்ளது. ஹம்பாந்தோட்டை பிரதேசத்தில் உள்ள வசதிகளை கண்டறிவதற்காக ஐரோப்பிய பிரதிநிதிகள் சிலர் நேற்றைய தினம் அப்பகுதிக்கு விஜயம் செய்தனர். 14 மாத காலப்பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட சூரியவெவ மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தை பார்வையிட்ட பிரதிநிதிகள் அங்கு சகல பிரிவுகளும் உயர்வான தரத்தை கொண்டதாக அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளனர். ஏனைய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கவனம் செலுத்திய அக்குழுவினர் 2018ஆம் ஆண்டுக்கான சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான வலுவை இலங்கை கொண்டிருப்பதாக தாம் நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். போட்டியை நடத்துவதற்கான உரிமையை பெற்றுக் கொள்வதற்கான வாக்களிப்பு நவம்பர் மாதத்தில் மேற்கிந்திய தீவுகளில் இடம்பெறவுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் 66வது கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் ஆரம்பமாகும். 193 நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் கூட்டத்தொடரில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் கலந்து கொள்ள உள்ளார். பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக தலையீடு செய்வதற்கான வழிமுறைகள், உலகளாவிய சவால்களுக்கு முகம் கொடுத்தல் ஆகிய விடயங்களில் ஐக்கிய நாடுகள் சபையின் நடவடிக்கை நிகழ்ச்சி நிரலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் தொடர்பாகவும், இடர்களை தவிர்ப்பது, காத்திரமான அபிவிருத்தி, ஆண் பெண் சம உரிமை முதலான விடயங்கள் தொடர்பில் இம்முறை மாநாட்டில் கவனம் செலுத்தப்பட உள்ளன. மாநாட்டின் தலைவராக கட்டார் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னணி ராஜதந்திரியான நசீர் அப்துல் அசீஸ் அல் நசீர் செயற்படுவார். அந்நாட்டின் நேரப்படி காலை 9:30க்கு கூட்டத்தொடர் ஆரம்பமாகும். ஆரம்ப நிகழ்வின் பின்னர் அரசு தலைவர்களுக்காக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் நாயகம் வழங்கும் இரவு நேர விருந்து பிரசாரங்களிலும் அரசு தலைவர்கள் கலந்து கொள்வர். ஜனாதிபதி மாநாட்டில் 23ஆம் தேதி உரையாற்ற உள்ளார். வெலிகந்த சேனப்புற பாதுகாப்பு பிரிவிலும் புனரமைப்பு நிலையத்திலும் புனர்வாழ்வளிக்கப்பட்டு வருவோருக்கான சுயதொழில் பயிற்சி வேலை திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வன்னி மனிதாபிமான நடவடிக்கையின் இறுதி பகுதியில் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்த முன்னாள் LGTE உறுப்பினர்கள் 400 பேர் இந்த பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். பாய்பின்னல், பித்தளை மற்றும் தச்சு தொழில் தொடர்பான பயிற்சிகள் இங்கு வழங்கப்படுகின்றன. கைப்பணி ஆற்றலை அபிவிருத்தி செய்வதற்கான வேலை திட்டமும் இதில் அடங்கியுள்ளது. மாதந்தோறும் இவர்களது குடும்ப உறுப்பினர்களை சந்திப்பதற்கான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் SAJ லால் பெரேரா சமீபத்தில் இந்த பகுதிக்கு விஜயம் செய்து இந்த நடவடிக்கைகளை பார்வையிட்டார். புனர்வாழ்வு நடவடிக்கைகளின் பின்னர் முன்னாள் LTT உறுப்பினர்கள் சமூகமயப்படுத்தப்படுவர். இது தொடர்பாக முன்னாள் LTT உறுப்பினர் ஒருவர் கருத்து வெளியிடுகையில், LTTE அமைப்பு என்னை பலவந்தமாக இணைத்துக் கொண்டது. என்னை கொடுமைப்படுத்தினார்கள். என்னை இராணுவத்தினரை காப்பாற்றினர். நான் தற்போது நலமாக உள்ளேன். ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் என்று அவர் கூறினார். மற்றொரு முன்னாள் LTT உறுப்பினர் கருத்து வெளியிடுகையில், மனிதாபிமான நடவடிக்கையின் இறுதிப் பகுதியின் போது எனக்கு சிகிச்சை அளித்தவர்கள் சிங்கள வைத்தியர்களே. அதன் பின்னர் நான் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். நான் நலமுடன் உள்ளேன் என்றார். இதேபோன்று மற்றொரு முன்னாள் LTT உறுப்பினர் கூறுகையில், எமக்கு நல்ல தொழிற்பயிற்சி வழங்கப்பட்டது. எமக்கு தற்போது இசைக்குழு ஒன்றும் உண்டு. அதன் பெயர் சமாதானத்தின் நண்பனாகும் என்றார். ஒரு கோடியே 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு நாணய நோட்டுகள் கட்டுநாயக்கவில் வைத்து கைப்பற்றப்பட்டன. இந்த பணத்துடன் சிங்கப்பூர் செல்ல முற்பட்ட இந்திய நாட்டவர் ஒருவர் விமான நிலைய சுங்கப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவரது உள்ளாடையிலும் பின் துவார பகுதியிலும் இந்த பணத்தை மறைத்து வைத்திருந்த போது கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபர் கடைசியாக விமானத்தில் ஏறச் சென்ற போது அவர் கைது செய்யப்பட்டதாக சுங்க அத்தியட்சகர் M. குணரட்ன தெரிவித்தார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனைக்கும் கொக்கட்டிச்சோலைக்கும் இடையே பாலம் ஒன்று நிர்மாணிக்கப்படும். இதன் மூலம் சுமார் 80,000 மக்கள் நன்மை அடைய உள்ளனர். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஜப்பான் அரசாங்கத்திடம் விடுத்த வேண்டுகோளின் பேரில் ஜப்பான் அரசாங்கம் நிதியுதவி அளிக்க முன்வந்துள்ளது. பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் குனியோ தகஹாசி ஆகியோர் இது தொடர்பான விசேட சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. 500 மீட்டர் நீளமான இப்பாலத்தை நிர்மாணிப்பதற்கு ஜப்பான் அரசாங்கம் 1600 மில்லியன் ரூபாவை வழங்க உள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தம் ஏற்கனவே கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஜப்பானிய தூதுவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில் எதிர்காலத்தில் இலங்கைக்கு மேலும் பல உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். மட்டக்களப்பு கிரான் பகுதியில் பாலம் ஒன்று நிர்மாணிக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் விளக்கி கூறினார். 2 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு வேண்டுகோளை அவரிடம் விடுத்திருந்தேன். எங்களுக்கு இந்த மண்முனைத்துறை பாலத்தை கட்டித்தரும்படி கேட்டிருந்தோம். முற்றுமுழுதாக ஜப்பானிய அரசாங்கத்தின் நன்கொடை நிதியாக இது அமைய உள்ளது. இதனால் கிட்டத்தட்ட 80,000 மக்களும் 90% விவசாய நிலங்கள் அங்கு இருக்கின்றது. அந்த மக்களும் மிகவும் பலனடைவார்கள். இது உண்மையிலே ஒரு வரலாற்று சாதனையாக நான் பார்க்கின்றேன். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய ஜப்பானிய தூதுவர் அவர்களுக்கு மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது மட்டக்களப்பு மக்கள் சார்பில் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இன்று நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றோம் ஜப்பானிய தூதுவரிடம். அதாவது இந்த விதவைகள் கணவனை இழந்த மனைவிமாருக்குரிய உதவிகளும் அதே போன்று இந்த கிரான் பாலத்தை கட்டித்தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கின்றோம். அவர் அதுக்குரிய ஆவணங்களை கேட்டிருக்கின்றார். அதையும் மிக விரைவாக அவர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மட்டக்களப்பு மரப்பாலம் பி பிரிவில் சட்டவிரோதமான முறையில் கால்நடை வளர்ப்புக்கு பயன்படுத்தப்பட்டு வரும் முஸ்லிம்களுக்கு சொந்தமான விவசாய காணிகளை மீண்டும் உரிமையாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பணிப்புரைக்கிணங்க கிழக்கு மாகாண ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் லால் பெரேரா அடுத்த ஒரு வார காலப்பகுதிக்குள் இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அப்பகுதி ராணுவ அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மாகாண அமைச்சர் எம் எஸ் சுபேர் இதுகுறித்து ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். மாகாண அமைச்சர் கர்னல் NMK சந்திரகிருஷ்ணா விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் மரப்பாலம் பி பிரிவின் திருமங்கலம் வண்ணாத்தியாரி புளியடிப்புத்தானை கித்துல் சேனவட்டை கட்டிகலியாவு கொக்கு குஞ்சுமடு போன்ற பகுதிகளில் முஸ்லிம்கள் நீண்ட காலமாக விவசாயத்தில் ஈடுபட்டு வந்தனர். போர்ச்சூழல் காரணமாக அவர்கள் விவசாய காணிகளை விட்டு வெளியேறினர். தற்போது ஏற்பட்டுள்ள அமைதி சூழலில் இக்காணிகளை மீள நெல் வேளாண்மை செய்கைக்குட்படுத்த விரும்பிய போதிலும் ஒரு சிலர் அத்துமீறி கால்நடை வளர்ப்புக்கு இதனை பயன்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சுட்டிக்காட்டப்பட்டதைத் தொடர்ந்து இக்காணிகளை மீண்டும் உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வறுமை கோட்டின் கீழ் வாழும் திராய்கேணி தமிழ் மக்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் திட்டமிட்ட முறையில் கிழக்கு மாகாண சபையினால் அபிவிருத்தி செய்யப்படும் என மாகாண அமைச்சர் MS உதுமான் லெவே தெரிவித்தார். அட்டாளச்சேனை பிரதேச செயலத்துக்குட்பட்ட திராய்கேணி தமிழ் மக்களின் அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று திராய்கேணி கோவில் தலைவர் காத்தியஸ் தலைமையில் திராய்கேணி பல்தவை கட்டிடத்தில் இடம்பெற்ற போதே மாகாண அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். திராய்கேணி பிரதேசத்தின் வடிகான்கள் அமைப்பதுடன் 2 கிலோமீட்டர் வீதிகள் கான்கிரீட் வீதியாக அபிவிருத்தி செய்யவும் மாகாண அமைச்சர் உடனடியாக நிதி ஒதுக்கினார். திராய்கேணி மக்களின் உள்ளக வீதிகளுக்கான மின்சார இணைப்புகளை ஏற்படுத்தி தருவதுடன் பாடசாலை மற்றும் கோவிலுக்கான சுற்றுமதிலை நிர்மாணிக்க நிதி ஒதுக்கப்படுவதாகவும் மாகாண அமைச்சர் இங்கு உறுதியளித்தார். பாலைவனத்துக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு தாவரமாக காணப்பட்ட பேரீச்சம் மரங்கள் இன்று இலங்கையிலும் காணப்படுகின்றன. பேரித்தம்பழங்கள் பொதுவாக மத்திய கிழக்கில் பாலைவன பகுதிகளில் நடப்பட்டு அவற்றிலிருந்து பழங்கள் பெறப்பட்டன. முன்பெல்லாம் பேரித்தம்பழத்தை அவ்வாறான நாடுகளிலிருந்து நாம் இறக்குமதி செய்து எமது பயன்பாட்டுக்கு எடுத்து வந்தோம். இன்று கிழக்கு மாகாணத்தில் காத்தான்குடியில் வீதியை அழகுபடுத்தும் மரங்களாக நடப்பட்ட இப்பேரித்தம்பழ மரங்கள் கனிதர ஆரம்பித்துள்ளன. பேரித்தம்பழ மரங்கள் பாலைவனத்தில் மாத்திரம் காய்க்கும் என்ற நியதி மாறி காத்தான்குடி பூமியிலும் இது கனிதர ஆரம்பித்துள்ளது. இவ்வாறு காத்தான்குடியில் நடப்பட்ட பேரித்தம் மரங்களில் காய்த்த பேரித்தம்பழங்கள் நேற்று மாலை அறுவடை